கடலூர் மாவட்டம் வேப்பூரில் அரசு பேருந்து நடத்துனர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியிலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் வந்தவாசியைச் சேர்ந்த நடத்துனருக்கு தொழுதூர் அருகே நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. மாத்திரை சாப்பிட்ட அவர் வேப்பூர் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிறுத்தப்பட்ட போது மயங்கிய நிலையில் இருந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவலறிந்து வந்த போலீசார் நடத்துனரின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே கருவில் இருக்கும் பாலினம் கண்டறிய ஸ்கேன் செய்த இருவர் கைது செய்யப்பட்டனர். தலைவாசல் அருகே மணி விழுந்தான்புதூரில் வீட்டில் வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் இருக்கும் பாலினம் குறித்து ஸ்கேன் மூலம் கண்டறிவதற்காக தருமபுரி மாவட்டத்திலிருந்து பெண்களை காரில் அழைத்து வந்ததாக தகவல் கிடைத்தது. இதன் பேரில் தருமபுரி மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக பணிகள் இணை இயக்குநர் சாந்தி தலைமையிலான குழுவினர் பின்தொடர்ந்து வந்தனர். அப்போது வீட்டின் மொட்டை மாடியில் உள்ள அறையில் ஸ்கேன் செய்ய முயன்ற மணிவண்ணன், பிரசாத் ஆகிய இருவரை மடக்கி பிடித்தனர். அவர்களிடமிருந்து 20,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் ஸ்கேன் செய்ய பயன்படுத்திய இயந்திரம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்த பச்சைமலையைச் சேர்ந்த பழங்குடி மாணவர் பரத் பொது சட்ட நுழைவுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் பிகாம் LLB ஹானர்ஸ் படிப்பில் சேர்ந்துள்ளார். மாணவர் பரத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கொத்தனாரின் மகனான பரத் தாயில்லாத சூழ்நிலையிலும் அரசு பள்ளியில் படித்து இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்காக போராடவே வழக்கறிஞர் படிப்பை தேர்ந்தெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாணவர் பரத்திற்கு திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்கப்படும் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.